அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் குட் ஈவினிங். 2024 கடைசியாக வந்த பேப்பரில் இப்போ நாம் இந்த 10வது 11வது கேள்வியை கொஞ்சம் பார்ப்போம் பிள்ளைகள் கவுனிங்கோ. என்ன விஷயம்னு சொன்னால், இந்த கேள்வி 10வது கேள்வி வழக்கமான ஒரு கேள்வி தான். இந்த 11வது கேள்வி இது ஒரு கொஞ்சம் புதுசாக ஒரு நியூ டைப்பான கொஷின், சரிதானே? அதே போல் இந்த 6வது கேள்வியை பாருங்க. இந்த 6வது கேள்வியும் ஒரு அளவுக்கு கொஞ்சம் புதுசான கேள்வி தான். 5வது கேள்வி வழக்கமான ஒரு கேள்வி, ஆனால் அதுலேயும் எக்ஸ்ட்ராவான ஒரு நாலேஜ் ஒன்று உங்கள்கிட்ட எதிர்பார்க்காங்க, சரிதானே? இந்த முதலாவது பேஜில் இருக்கக்கூடிய கேள்விகளில் பாருங்க. இந்த 10வது கேள்வியில் சொல்கிறாங்க, இத்தொகுதியில் ஏ தொடக்கம் ஜி வரை உணவு செல்லும் பாதையை முறையை காட்டும் தெரிவு பின்வருவற்றுள் இது, சரிதானே? இதில் ஏ தொடக்கம் ஜி வரை உணவு செல்லும் பாதை. பொதுவாக உணவு வாய்க்குழியில் செமிபாடு அடையுது. வாய்க்குழியில் தயலின், அதாவது உமிழ்நீர் சுரப்பி செமிபாட்டுக்கு உதவி செய்யுது. அது ஒரு அமிலம், அது ஒரு நொதியம். அந்த நொதியம் உணவு செமிபாட்டுக்கு உதவி செய்யுது. பற்கள் உணவு அரைக்குது. அதே போல் நாக்கு உணவு வாய்க்குழிக்குள்ளே கையாளுறதுக்கு உதவி செய்யுது. அதே போல் அடுத்தது தொண்டைக்குள்ளே உணவு செல்லுது. தொண்டையிலிருந்து கலம் வழியாக எசபகஸ் கலம் வழியாக தொண்டை சுற்றுச்சுருங்கள் அசைவு. அந்த சொல்ல மறந்துடாதவங்க. பெரிஸ்டால்டிக் மூமெண்ட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். சுற்றுச்சுருங்கள் அசைவு. சுற்றுச்சுருங்கள் அசைவு மூலமாக மெதுவாக என்ன செய்ய போதோ இறைப்பைக்குள்ளே வரப்போகுது. இங்கே இந்த படத்தில் ஏ என்று காட்டப்படுறது இறைப்பை. ஏ என்று காட்டப்படுறது இறைப்பையா? இந்த படத்தில் ஏ என்று சொல்வது இறைப்பை. அதே போல் இந்த படத்தில் சி என்று காட்டப்படுறது, சரியா? சி என்று காட்டப்படுறது சதையி. சி என்று காட்டப்படுற சதையி. பி ஈரல். இங்கே நமக்கு நல்லா தெரிய வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், சியும் பியும் சதையும் ஈரலும் உணவு செமிபாட்டுக்கு உதவி செய்கிற நொதியங்களை சுரக்கக்கூடிய, சரியானே? சதையால் வரக்கூடிய பித்தப்பைச்சாறாக இருக்கட்டும், ஈரலிருந்து வரக்கூடிய பித்தமாக இருக்கட்டும், சதையச்சாரும் பித்தச்சாரும், சரிதானே? இப்படி சாறுகள், அதாவது இறைப்பை சாறுகளை சுரந்து அதில் இருக்கக்கூடிய அதில் இருக்கக்கூடிய நொதியங்களால் இறைப்பைக்குள்ள செமிபாட்டுக்கு ஒரு உதவி செய்யக்கூடிய ஆட்கள் தான் இந்த சியும் பியும். யார்? ஈரலும் சதையும். அது தவிர்த்து இவங்க அந்த செமிபாட்டு குழாய்ங்கிற அந்த வடிவத்துக்குள்ளே வர மாட்டாங்க. அதாவது சாப்பாடு இவங்களுக்குள்ளே போய் செமிபாடு நடக்காது. இவங்க சைட்டில் இருந்து சப்போர்ட்டிவாக என்ன செய்வாங்கன்னா இந்த நொதியங்களை அனுப்புவாங்க, சரிதானே? எங்கெங்கே அனுப்புவாங்க? இறைப்பைக்குள்ளேயும் முன் சிறுகுடல்களுக்கும் அனுப்புவாங்க, சரியா? சிறுகுடல் முன் சிறுகுடலுக்கு இறைப்பைக்குள்ளே அனுப்புவாங்க. அங்கே தான் செமிபாடு அகத்துறிஞ்சல் எல்லாம் நடக்க போகுது, சரியா? விந்துகளை நல்லா பார்த்துக்கோங்க. இதில் பாருங்க, ஏ தொடக்கம் ஜி வரை உணவு செல்லும் பாதை. அப்போ உணவு எப்படி போகுதுன்னு கேட்காங்க. அப்போ ஷுவரா பிக்குள்ளே போகாது, சிக்குள்ளேயும் போகாது. அப்போ ஏக்குள்ளே போகிற உணவு டிக்குள்ளே முன் சிறுகுடல், சரியா? முன் சிறுகுடலுக்குள்ளே செல்ல போகுது. முன் சிறுகுடலுக்குள்ளே செல்லக்கொள்ள இங்கே நடக்குதுன்னா அடுத்ததாக ஈக்குள்ளே போகும், சிறுகுடலுக்குள்ளே போகும் ஈ. அதில் இருந்து உணவு அகத்துறிஞ்சப்பட்டு கடைசியாக உணவினுடைய ஈற்று விளைவுகள் கடைசி விளைவுகள் எஃப்க்குள்ளே போக போகுது. எஃப்க்குள்ளே செமிபாட்டினுடைய கடைசி விளைவு என்ன? அது எஃப்க்கு போகும்போது எஃப்பில் அப்போ என்னது? செமிபாடு அடையாது, சரியா? டைஜஸ்ட் ஆகாத அவ்வளவு உணவுகளும் அங்கே போகுது எஃப்க்குள்ளே போகிறதுனால எஃப்பில் நீரை அகத்துறிஞ்சுது. எஃப் பெருங்குடல் என்ன? பெருங்குடலில் பிரதான தொழில் நீர் அகத்துறிஞ்சல் நடக்கிறது. அப்போ நீர் அகத்துறிஞ்சின்னா அப்போ உணவு கடைசியாக இருக்கிற நீரை மகத்துறிஞ்சிட்டு தான் கடைசியாக நேர்குடல் குதம்ங்கிற அந்த கடைசி ஜி கட்டமைப்பு என்ன? ஜி நேர்குடலையும் தாண்டி கடைசியாக குதவா என அதால் மலமாக கழிக்கப்படுது. அப்போ இவ்வளவும் தான் ஒரு ஓவராலான விஷயங்கள். அப்போ சிறுகுடல்லையும் அதே போல் இந்த இறைப்பை ஏயும் அதே போல் டி என ஏடி இஎஃப். அப்போ இதுதான் அதனுடைய உணவு செமிபாட்டு அடையக்கூடிய இடங்கள், சரிதானே? இங்கே கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ அதுக்குரிய செட்டப் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் ஏ இல்லை நம்ம ஆன்சரில். அப்போ அடுத்தது டி இருக்குதா? டி இருக்குது. எங்கே? டிக்கு பிறகு இப்போ 3வது ஆன்சர்கிட்ட வருவோம். 3வது ஆன்சரில் டிஇஎஃப் என்று வருது தானே? டிஇஎஃப், சரி. என்னது? முன் சிறுகுடல் பெருங்குடல், சரி. 4வது ஆன்சரில் என்ன பிரச்சனை இருக்குது? சி இல்லை, சதை வராது. டிசிஇ என்று வராது. சதை நேரடியாக உணவு சதைக்குள்ளே போய் அந்த கேள்வி அதுதானே, உணவு செல்லும் பாதை, சதையினூடாக உணவு செல்றதில்ல. அப்போ 4வது ஆன்சர் வராது. அப்போ 3வது ஆன்சர், ஓகேவா?
இந்த 11வது கேள்வியை பாருங்க. மெயினான விஷயம் இது. இந்த 11வது கேள்வியில் வந்து ஒரு புதிய ஒரு கேள்வி. ஏன்னா பொதுவாக வந்து இந்த உணவு வந்து இதனுடைய உணவு வந்து அமிலத்தன்மை வந்து இல்லை நடுநிலை தன்மைகள் சம்மந்தமாக வந்து பெரும்பாலான விஷயங்கள் வந்து மாணவர்களுக்கு வந்து கற்பிக்கப்படணும். சரியான படிப்பிக்கக்கோல கட்டாயம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயம். இந்த 11வது கேள்வியை கொஞ்சம் பாருங்க பார்ப்போம். இந்த 11வது கேள்வியில் இங்கு ஏடி ஆகிய இடங்களிலிருந்து சிறிதளவு உணவு வீதம் வெளியே எடுத்து அவற்றுக்கு வெவ்வேறாக பிஹெச் கடதாசிகளை இடும்போதோ அக்கடதாசிகளின் ஏற்படும் நிறமாற்றத்துக்குரிய பிஹெச் பரிமாணங்களாக இருக்கக்கூடியன முறையே. அழகான ஒரு கேள்வி. இந்த கேள்வி வந்து ஸ்ட்ரைட்டாக இந்த கேள்வியை எப்படி கேட்காங்கண்டா, முதலாவது இந்த கேள்விக்கு ஒருத்தர் இந்த கேள்வியை செய்யணுமெண்டா அவருக்கு என்ன நாலேஜ் வேணும் தெரியுமா? முதலாவது பிஹெச் பேப்பர்ண்டா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். பிஹெச் பேப்பருங்கிறது அமிலம், காரம், நடுநிலை, இது மூணுக்கும் நீங்கள் எதில் கொண்டு வைக்கிறீங்களோ அதுக்கு ஒரு கலரை காட்டும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து அமிலத்தில் வச்சா ஒரு கலர் காட்டும். சரியா? அமிலத்தில் வைக்கக்கோல சிவப்பு, ஒரேஞ்ச் அப்படி ஒரு கலர்ஸை காட்டும். நடுநிலையான ஒரு பதார்த்தம் சரியா தூய நீரில் வைக்கக்கோல, சரியான உப்பு கரைசல்களில் வைக்கக்கோல வந்து பச்சை, இளம்பச்சை மாதிரி என்னது லைட் க்ரீனை காட்டும். அதே மாதிரி காரத்துக்கிட்ட போனோம்னா மூலங்களுடைய காரங்களுடைய கொடுக்கக்கோல ப்ளூ கலர், பர்பிள் கலர் மாதிரி காட்டும். அப்போ எந்தெந்த கலரோ அதுக்கு ஒரு சார்ட் இருக்குது. நீங்கள் புக்கை பார்த்தீங்கன்னா இருக்குமே 1 தொடக்கம் 14 வரைக்கும் ஒரு சார்ட் இருக்குது. அந்த சார்ட்டில் கொண்டு எந்த கலர் இல்லை எவ்வளோ செட் ஆகுதோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கடும் பச்சைண்டா அது வந்து 7ஆம் நம்பர், அப்போ 7, அதில் பிஹெச் பெருமானம் என்ன 7. இளம்பச்சைங்க கூட ஒரு 6.5 அப்போ 6, அப்போ இளம்பச்சைங்க கூட 6, அப்போ 6ல் கொண்டு போய் அந்த இளம்பச்சைண்டா அப்போ எத்தனை நம்பர் 6, சிவப்பு வேண்டா 1, நீலம் வேண்டா 14. அப்போ எந்த கலர் வருதோ அந்த கலருக்குரிய பிஹெச் வெளியை வந்து பெருமானத்தை வந்து கண்டுகொள்ளலாம். சரியா? இது முதலாவது நாலேஜ். இப்போ இவங்க அவ்வளோ கஷ்டப்படுத்தலை நம்மளை. இவங்க என்ன கேட்குறாங்கண்டா, இப்போ எங்கேருந்து எடுக்காங்களாம்? ஏயிலிருந்து. ஏண்டா எங்கே இறைப்பாய், டிஎண்டா என்ன முன்சிறுகுடல். ஏயிலிருந்து டியிலிருந்து உணவு எடுக்கக்கோல ஏயில் இருக்கிற உணவு அமிலமாக இருக்குதா, காரமாக இருக்குதா, நடுநிலையாக இருக்குதான்னு கேட்காங்க. அப்போ சரி, அமிலமாக இருக்குதா, காரமாக இருக்குதா, நடுநிலையாக இருக்குதா என்கிறதையும் தாண்டி முதலாவது அமிலம் என்ற அதில் நம்பர் எப்படி வரும்? 1 தொடக்கம் 6 வரைக்கும் அமிலம், 1 தொடக்கம் 6 வரைக்கும். அப்போ இந்த கொஷின் வந்து டிரெக்டாக 7வது யூனிட்டில் லிங்க் ஆகுது. கிரேட் 11 7வது யூனிட்டா? சரி தானே? அமிலம், மூலம், நடுநிலை என்று இருக்குது தான் அமிலகார நடுநிலைங்கிற 7வது யூனிட்டில். ஆக கடைசியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஹெச் பெருமானங்களுக்கு வந்து அமிலத்துக்கு வந்து 1 தொடக்கம் 6, 7ஆம் நம்பர் 7 என்றா அது வந்து ஷோராக வந்து நடுநிலை. அடுத்தது வந்து காரம்ங்கிறது 7லிருந்து 14 வரைக்கும் காரம். சரிதானே? அமில, காரம், நடுநிலை. இந்த நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க. 1லிருந்து 6 வரைக்கும் அமிலம், 7 வந்து நடுநிலை, 8, 9, 10, 11, 12, 13, 14 இதெல்லாம் வந்து காரம். சரிதானே? இப்போ இங்கே வந்து நாம் ஏயிலிருந்து ஒரு பொருள் எடுப்போம். சரியா? உணவு எடுக்கக்கொள்ள அது ஷுவராக அமிலமாக தானே இருக்கும். ஏன்? அங்கே மெயினாக பிரதானமாக ஏயில் செமிபாட்டுக்கு உதவி செய்கிறது வந்து ஹைட்ரோக்ளோரிக் அமிலம், HClங்கிற ஒரு பொருள். அப்போ ஹைட்ரோக்ளோரிக் அமிலம்ங்கிறது கேள்விதான் 6வது யூனிட், கேள்விதான் பயாலஜி. ஆனால் கேட்ட கேள்வியில் அந்த பின்னுக்கு இருக்க உண்மையான விஷயம் வந்து கெமிஸ்ட்ரி. என்ன பயாலஜிக்குள்ளே ஒரு கெமிஸ்ட்ரியை கேட்குறாங்க. சரிதானே? அதனால் அதன் அடிக்கடி மாணவர்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். சயின்ஸுங்கிறது ஒரு தனி பாடம். அதுக்குள்ளே 3 பிரித்து உடைச்சி எதையுமே கன்ஃபியூஸ் ஆகுறதில்ல. சரிதானே? இது தனின்னு யோசிக்கிறதில்ல. சயின்ஸுங்கிறது ஒரு முழுமையான ஒரு பாடம். இதுக்குள்ளே ஃபிசிக்ஸ்ன்னு வரும்போது அது மெட்ஸோடையும் ரிலேட்டட் ஆகுது. அப்போ சயின்ஸுங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரீம், அதுக்குள்ளே சின்ன சப் ஸ்ட்ரீம் தான் மற்றது. அப்போ ஒன்றை விட்டு ஒன்று தனியாக இப்போ நீங்கள் இப்போ ஹிஸ்ட்ரியும் இங்கிலீஷும் தமிழும் சிங்களமும் என்று பிரிக்கிற மாதிரி சயின்ஸை பிரிக்கல. சயின்ஸுக்குள்ளே தான் மெட்ஸ் வரும் போதும். இப்போ நிறைய பேர் எங்களுக்கு மெட்ஸ் விருப்பம் சயின்ஸ் விருப்பம் இல்லைன்னு சொல்கிறாங்கண்டா அவங்களுக்கு முதலாவது அந்த ஸ்ட்ரீமை சரியாக விளங்கி கொள்ளலாம். அவங்க மெட்ஸுங்கிறதும் சயின்ஸுங்கிறதும் அந்த ஸ்ட்ரீம் வந்து சயின்ஸ் ஸ்ட்ரீமுக்குள்ளே தான் வரப்போகுது. சரிதானே? அப்போ அதுதான் விஷயம். எனக்கு கம்ப்யூட்டரில் ஐடியில் வந்து எனக்கு ஐடி வந்து எனக்கு எக்ஸல் விருப்பம், ஆனால் கிராஃபிக் டிசைனிங் விருப்பம் இல்லைன்னு சொல்ல மாதிரி தான் நிற்குது. அதாவது ரெண்டுமே வந்து கம்ப்யூட்டரைஸ் ஆன ஒரு ஐசிடிக்குள்ளே வரக்கூடியது ஒன்று தான். சரிதானே? அதுக்குரிய சப் யூனிட்ஸில் வரும். அதே போல் தான் இதுவும். அப்போ ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இந்த கேள்வி வந்து பயாலஜியை மீன் பண்ணினாலும், பயாலஜியில் யூனிட் நம்பர் 6ல் கிரேட் 11 6வது அலகை பற்றி பேசினாலும் இந்த யூனிட் வந்து 7வது யூனிட்டை பற்றி பேசுது. சரியா? என்ன விஷயம் பேசுதுண்டா, முதலாவது நீங்கள் இங்கே சியிலிருந்து ஏயிலிருந்து இறைப்பையிலிருந்து ஒரு உணவு எடுத்து அது அமிலமாக இருக்கும். அதில் காரணம் அதில் இருக்கிறது ஹைட்ரோக்ளோரிக் அமிலம். இருக்கிற அமிலங்களே அமிலத்தன்மை கூடினது. அப்போ அதில் நம்பர் வந்து எங்கே வரும்னு கேட்காங்க. சரியா? ஹைட்ரோக்ளோரிக் அமிலம். சரியா? அதே போல்
இது வந்து ஷுவராக வந்து ஒரு அமிலத்தன்மையாக இருக்கும். ஆனால் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் மட்டும் இருக்குமாண்டா இருக்காது. அதோட சரிதானே, அதோட இன்னும் சில நொதியங்களும் அமிலங்களும் காரணமாக அதில் அமிலமாக இருந்தாலும் கொஞ்சம் ஒரு மென் அமிலத்தன்மையாகத்தான் இருக்கும். கிட்டத்தட்ட செல்லப்போனால் இப்போ 1 தொடக்கம் ஒரு 4 வரைக்கும், அதாவது அந்த pH பெருமானம் 1லேருந்து 4 வரைக்கும் இருக்கும். சரியா, இறைப்பையில் இருக்கிறது. ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு புதிய விஷயம்ங்கிறதால தான் நான் சொல்லித்தரேன். அடுத்தது வந்து இறைப்பையை தாண்டி முன்சிறுகுடலுக்கு போகக்குள்ள அது முதலாவது வந்து எப்படி இருக்குமென்னு சொன்னால், முன்சிறுகுடலுக்கு போகக்குள்ள ஒரு 3 தொடக்கம் அது வந்து 8 வரைக்குமான ஒரு 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 என்னது ஒரு pH பெருமானத்தில் இருக்குமா முன்சிறுகுடலில். காரணம் என்னென்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இரு கார்பனேட்டுகள் சரியா, பை கார்பனேட்ஸ்ன்னு சொல்லி HCO3- இரு கார்பனேட்டுகள் வந்து கார்பன் டை ஆக்சைடில் சரியா, கார்பன் டை ஆக்சைடுகள் கார்பனேட்டுகள் இரு கார்பனேட்டுகள் வந்து முன்சிறுகுடலில் வந்து சுரக்கப்படுது. இந்த இரு கார்பனேட்டுகள் அயன்கள் வந்து சேரும்போது இரு கார்பனேட் அயன்கள் வந்து அந்த இடத்துல வந்து ரத்தத்தில் இருக்கிறது வந்து இங்கே வந்து கலக்கும்போதோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கே வந்து இந்த அமிலங்கள் வந்து எப்படி மாறுதுன்னு சொன்னால் அந்த அமிலத்தன்மை வந்து நடுநிலையாகி கொஞ்சம் காரத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு தன்மைக்கு வருதாம். அது நடுநிலையாக இருந்தது வந்து காரத்தை நோக்கி போகுது. சரிதானே, இந்த நாலேஜ் வந்து புக்கில் இல்லை, அதனால தான் எக்ஸ்ட்ரா இந்த கொஷனுக்காக விளங்கப்படுது. அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏயில் இருக்கும்போது இறைப்பையில் இருக்கும்போதோ 1 தொடக்கம் இங்கே 1 தொடக்கம் ஒரு 4 வரைக்கும் அந்த பெருமானம் இருக்கும். அது முன்சிறுகுடலுக்கு போகக்குள்ள அது அந்த 4ல் இருந்த பெருமானம் கொஞ்சம் நேரம் போக 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 ஃபஸ்ட்டுக்கு ஒரு 3.5 இருக்கும். அப்போ இந்த கேள்வியில் 3வது ஆன்சருக்கு சான்சஸ் ரெண்டாவது ஆன்சருக்கு வந்து சான்சஸ் கூட. சரிதானே, அப்போ இந்த கேள்வியில் வந்து அந்த 2வது ஆன்சராக 1வது ஆன்சராங்கிற பிரச்சனை ஒன்று இருக்குது. இது ஸ்கீம் வரும்போது இன்னும் அது கிளியராக வழங்க போகுது. ஏனெண்டா சில நேரங்கள் இதுக்கு ஓல ஆன்சர் கொடுத்தாலும் சான்சஸ் இருக்குது. ஏன்னு சொன்னால் இப்போ 1வது முன்சிறுகுடலுக்குள்ள உணவு போகிற சமயத்தில் முன்சிறுகுடலில் உணவு போகிற சமயத்தில் அது ஷுவராக அங்கேருந்து தானே வரப்போகுது, எங்கள் இறைப்பையிலிருந்து தானே வரப்போகுது. அப்போ ஷுவராக ஒரு 4 கிட்ட இருக்க போகுது. அப்போ ஆன்சர் வந்து 3.5 கரெக்டான ஆன்சர். ஆனால் போனதுக்கப்புறம் அகத்துறிஞ்சல் இன்னும் முன்சிறுகுடல் செமிப்பாடு, அதாவது சிறுகுடல் நொதியங்கள் வரும்போது சிறுகுடல் நொதியங்களால் இன்னும் செமிப்பாடுகள் நடக்கும்போது முன்சிறுகுடலில் தான் பெரிய ஒரு செமிப்பாடு ஒன்று நடக்குது. முன்சிறுகுடலில் தான் பிரதானமான ஒரு செமிப்பாடு ஒன்று நடக்குது. அந்த டைமில் என்ன நடக்க போகுதோ இதனுடைய அமிலத்தன்மை அப்படியே போய் 4லிருந்து போய் ஒரு நடுநிலையான தன்மையிலேருந்து ஒரு மென்காரத்துக்கிட்ட போகுது. அப்போ ஷுவராக 7லிருந்து ஒரு 8க்குள்ளே ஒரு 9க்குள்ளே அந்த பெருமானங்கள் வந்து போகுது. அப்போ அதனால் வந்து 1வது ஆன்சர் தான் வந்து நிறைய டீச்சர்ஸால் வந்து ரெக்கமெண்ட் பண்ணப்பட்ட ஆன்சர் வந்து 1வது ஆன்சர். சரிதானே, அதாவது வந்து இப்போ நம்ம ஒரு சாம்பிள் எடுக்கக்கூட வந்து இறைப்பையிலேருந்து சாம்பிள் எடுக்கும். சரியா, இறைப்பையிலேருந்து சாம்பிள் எடுக்கும். அதே மாதிரி முன்சிறுடல்லேருந்து ஒரு சாம்பிள் எடுக்கும். முன்சிறுடல்லேருந்து எடுக்கிற அந்த உணவோட சாம்பிள் வந்து ஏற்கனவே வந்து கிடந்த உணவாக தான் நீக்க போகுது. அப்போ ஷுவராக அது வந்து 7.5 கிட்ட நீக்க போகுது. அப்போ தான் வரக்கொலை எடுக்க இயலாத இறைப்பையிலிருந்து எடுக்கிறதுங்கிறது வந்து ஒரு கட்டம். அதே டைமில் நாம் எடுக்கக்கொள்ள ஏற்கனவே இறைப்பையில் இருந்து முன்சிறுடலுக்கு அந்த உணவு போயிருக்குமே, அந்த உணவை தான் எடுக்க போகிறோம். அப்படி யோசிக்க போல 7.5ங்கிறது அழகான ஒரு ஆன்சர். ஏனெண்டா 4லிருந்து ஒரு மென்காரத்தை நோக்கி. அதுக்கான ரீசன் என்னென்னா HCO3- இரு கார்பனேட்டுகளால் அது வந்து என்னது ஒரு அமிலத்தன்மை குறைக்கப்பட்டு நடுநிலையாகி கொஞ்சம் நடுநிலையான தன்மை. அப்போ 7.5ங்கிறது நடுநிலையை விட கொஞ்சம் அப்படி காரத்துக்கிட்ட போகுது, என்ன மென்காரமாகி போகுது. ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இது ஒரு ஃபுல் நாலேஜ் ஒன்று நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். தமிழ் மீடியமானவர்கள் வந்து இல்லை ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட கொஞ்சம் கேளுங்க பர்சனலாக, நான் உங்களுக்கு இன்னும் கிளியர் ஆகிக்கொள்ளலாம். அப்போ ஆன்சர் வந்து 10வது கேள்விக்கு 3வது ஆன்சர், 11வது கேள்விக்கு 1வது ஆன்சர் தான் நிறைய டீச்சர்ஸால் ரெக்கமெண்ட் பண்ணப்பட்டிருக்குது. எனக்கும் 1வது ஆன்சர் தான் பர்ஃபெக்ட் போல் இருக்குது. ஸ்கீம் வந்து வரும்போது நம்ம மிச்சத்தை கவனிச்சுக்கொள்வோம். ஓகே தானே.